இந்த வீடியோ வந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா எல்லாத்தோட ஃபிலிம் மேக்கருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீம் இருக்கும். நம்ம எப்படியாவது வந்து ஒரு படம் பண்ணணும். ஸோ அப்படி தான் நானும் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு ஆர்டிக்கல் இம்ப்ரெஸ் ஆகி அந்த ஆர்டிக்கலை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 இயர்ஸ் பிஃபோரே அதை வந்து நான் ரெடி பண்ணி இந்த படத்தை பண்ணால் நம்ம ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்கிரிப்ட் வேலைகள் இதெல்லாம் வந்து நான் பண்ணி எல்லாம் முடிச்சு வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி விஜய் ஆண்டனி சார் நடித்த 100 சாமின்ற படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதை ஃப்ரெண்டு பார்த்துட்டு எனக்கு வந்து அதுலேருந்து ஆர்டிகல்ஸோட மெசேஜ் அனுப்பியிருந்தேன். ஸோ நான் என்ன இன்ஸ்பயர் ஆகி அந்த பண்ணணும் அதே ஸ்டோரியை தான் வந்து டைரக்டரும் வந்து பண்ணியிருக்காரு. இதை பார்த்தோன்னே வந்து ஒரு பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. சிரிக்கிறதா அழுகிறதான்னு சத்தியமாக தெரியல. ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்க்காக ரெடி பண்ண ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து பிபிசி நியூஸில் வந்து ஒரு ஆர்டிக்கலாக ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்தது. ஸோ அதை இம்ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன். இது தெரியுதான்னு பாருங்கள். இதுதான் அதில் ரியலாக நடந்த இன்சிடென்ட். எல்லாருமே வந்து என்னென்ன அந்த ஆர்டிக்கல் இம்ப்ரெஸ் ஆகி பண்ணிதான். இது வந்து ஒரு அம்மாவோட சப்ஜெக்ட் ஸ்டோரி. அம்மாவுக்கு வந்து ரீமேரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியாக வந்து இருக்கும். எனக்கு இந்த ஆர்டிக்கல் படித்ததுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் என்ன சொல்ல, ஒரு 5 வருஷம் முன்னாடியே எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகள் எல்லாமே பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ நம்ம இதுக்கோசரம் வந்து நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகாமல், பட் இதை நான் காப்பின்னு நான் சொல்ல விரும்பல. ஒரு டேரக்டருமே ஒரு கியூரியாசிட்டியில் தான் ஒரு கதையை எடுத்து வந்து பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ரியல் இன்சிடென்ட்டை யார் வேணால் எடுக்கலாம். பார்க்குறேன் நீங்கள் கூட அதை இம்ப்ரெஸ் ஆகி பண்ணலாம். ஸோ அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கிரிப்ட் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போய் ஃபிலிம் கமிட்டியில் வந்து உங்களோட ஸ்கிரிப்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா விகடனில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கு. எனக்கு ஃப்ரெண்ட் அதை அனுப்புனார். இதே ஸ்டோரி இதே ஆர்டிக்கலில் தான் வந்து அவங்களும் படமாக பண்ணியிருக்காங்க. நான் டைரக்டர் எந்த ஒரு ஃபால்ட்டுமே சொல்ல, அவரோட படங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிச்சைக்காரனாக இருக்கலாம், அவரோட எல்லா படங்களுமே வந்து ஒரு பயங்கர ஒரு ஆர்ட் ஃபார்மிங் ஒரு படமாக இருக்கும். நான் பண்ண மிஸ்டேக் வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வரேன். ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸ் ரொம்ப வந்து தெளிவாக வந்து இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.